கட்சி தலைவர் போட்ட ஆர்டர். டாப்பர்களுக்கு பாராட்டு விழா நடத்தி காட்டிய டிவிகே மீனவர் அணி. மீண்டும் விஜய் கையால் விருந்து. உற்சாகத்தில் ஸ்டூடெண்ட். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்துள்ளது தொடுவாய் மீனவ கிராமம். இப்பகுதியில் வசிக்கும் மாணவ மாணவிகள் சிலர் நடந்து முடிந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றனர். அவர்களை அங்கீகரிக்கும் வகையில் மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் சார்பில் முடிவு எடுக்கப்பட்டது. அந்த வகையில் மே 13ஆம் தேதி 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா மயிலாடுதுறை மீனவர் அணி தலைவர் விஜய் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய அம்சமாக பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்கள் நிகழ்ச்சிக்கு பெற்றோர்களுடன் வரவழைக்கப்பட்டனர். தொடர்ந்து மாவட்ட மீனவர் அணி தலைவர் விஜய் தலைமையேற்க மாவட்ட தலைவர் CS குட்டி, கோபி, தொண்டரணி தலைவர் தினேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதையடுத்து பாராட்டு விழாவில் மடவோமேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சமிக்ஷா என்ற மாணவிக்கு பதக்கம் மற்றும் ரொக்கப்பணம் அடங்கிய பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. இவர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 582 மதிப்பெண்கள் பெற்று கொள்ளிடம் வட்டாரத்தில் முதலிடம் பிடித்தவர். அதனைத் தொடர்ந்து தொடுவாய் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஹாசினி என்ற மாணவிக்கு பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. இவர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 497 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றவர். இதனையடுத்து இறுதியாக திருமுல்லை வாசல் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த நகுலின் என்ற மாணவருக்கு பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. இவர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 494 மதிப்பெண்கள் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மாணவர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. அப்போது மாணவர்கள் மூவரும் உயர்கல்வியிலும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து உயர் பதவிகளுக்கு செல்ல வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் மீனவர் அணி நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் நிறைவாக தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் மாணவர்களிடம் கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் தலைமையில் பாராட்டு விழா நடைபெறும் என்றும் நேரில் சந்திக்க தயாராக இருங்கள் என்றும் தெரிவித்தனர். இதை கேட்ட மாணவர்கள் நடிகர் விஜயை நேரில் சந்திக்க ஆவலுடன் இருப்பதாக கூறினர். கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவியருக்கு விஜய் பரிசு வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் ஜூன் 4ஆம் தேதி வரை நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் அதன் பிறகு நிகழ்ச்சி நடத்தப்படலாம் என கூறப்படுகிறது. இதையொட்டி சென்ற ஆண்டு நடைபெற்ற குழப்பங்கள் ஏதும் இல்லாவண்ணம் இந்த ஆண்டு 10 நாட்களுக்குள் தகுதியான மாணவர்களை தேர்ந்தெடுக்க நிர்வாகிகளுக்கு நடிகர் விஜய் அறிவுறுத்தியுள்ளதாக நிர்வாகிகள் சிலர் கூறியிருக்கின்றனர். மேலும் அண்மையில் நடிகர் விஜய் வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் மீண்டும் சந்திப்போம் என்று கூறியிருந்தார். அது மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழாவாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மறுபுறம் நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு நடத்தப்படும் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி என்பதால் பலரும் அவர் என்ன பேச இருக்கிறார் என்று காத்திருக்கின்றனர். சீர்காழி அருகே தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசு தொகுப்பு வழங்கி விரைவில் நடிகர் விஜய்வுடன் சந்திப்பு இருக்கிறது என்று கூறியுள்ளதால் மீண்டும் விஜய் தலைமையில் பரிசு வழங்கும் விழா பிரம்மாண்டமாக நடைபெறலாம் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.